உங்களோட வீடியோலாம் பார்ப்பேன். அப்புறம் அந்த சக்ஸஸ் ஸ்டோரிலாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். என் லைஃப்ல நெறைய நெறைய மேஜிக் செஞ்சுட்ருக்காரு பாபா. நான் இன்னைக்கு ஒரு விஷயமா பாபாவுக்கு விளக்கு போட்டேன். எனக்கு திருமணம் பாபா பண்ணி வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்மந்தமா இன்னைக்கு வீட்ல தேங்காய்ல நெய்யில விளக்கு போட்டுட்டு, அப்புறம் இங்க மலேசியால வந்து நான் கெடால இருக்கேன். பாபா சென்டர் இருக்கு. போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு இப்போ வந்துட்டு இப்போ எங்க மலேசியால டைம் வந்து 11:30 நைட்டு. ஃபோனை எடுத்தோனே வீடியோ மேல உங்க வீடியோ தான் இருக்கு. திருமண தடை சம்திங் அந்த வீடியோ பார்த்து இப்ப தான் பார்த்து முடிச்சேன். இந்த நம்பர ஸ்க்ரீன் சேவ் பண்ணிட்டு, அத சேவ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். இதுவே பாபா எனக்கு ரிப்ளை பண்றாரா? இல்ல எதிர்ச்சியா இது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் எதுக்காக வேண்டுனனோ, எத பத்தி சென்டர்ல போய் வேண்டிட்டு வந்தனோ, அதுக்கான வீடியோ மேலே வருது அப்படின்னா, இது கண்டிப்பா எதிர்ச்சியா நடக்கல. பாபா என்னமோ என்கிட்ட பேசுறாரு. எனக்கு என்னமோ சொல்ல வராரு. எனக்கு சாய்ராம், இவங்களுடைய முழு ஆடியோவும் கேட்டிங்களா? பாருங்க சாய்ராம், அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு அதிசயம் அப்பா செஞ்சாருங்கிறதையும் நான் சொல்கிறேன். அன்னைக்கு ஆக்சுவலி நான் போட வேண்டிய வீடியோ வேறு வீடியோ டாப்பிக்கு ப்ரிப்ரேஷன் எல்லாமே வேறு வீடியோ நம்ம பேசுகிறதா இருந்துச்சு. அப்புறம் சடனாக எனக்கு அப்பா ஸ்பீச் என்னன்னு, இல்லை திருமணம் பற்றின சார்ந்த வீடியோ போடுன்னு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது பண்ணுறது அப்படி தான் நம்ம வீடியோ போட்டதும் கூட. ஆனால் அந்த வீடியோவோடைய இம்பேக்ட் நிறைய எனக்கு வந்துருச்சு சாயராம். சாயமாக நான் இப்போ தான் சாயப்பாட்ட அதை பற்றின எனக்கு திருமணம் ஆகுமா இல்லையாங்கிறத பற்றின கேள்விகள் நான் சாயாப்பாட்ட கேட்டிருந்தேன். உங்கள் வீடியோஸ் நிறைய எனக்கு உடனே எனக்கு டிஸ்பிளேயில் வந்தது. நீங்கள் இந்த ரெக்கார்டிங் கேட்டிங்க இல்லைங்களா, இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சாயமாக நான் இப்போ தான் சாயப்பாட்ட கேட்டேன், எனக்கு உங்கள் வீடியோ எனக்கு சாயப்பா ஆன்சராக கொடுத்துட்டாருன்னு. பாருங்கள் சாயராம், நான் அதிகமாக சொல்ல வர்றது என்னென்னா, நான் வேறு வீடியோ போடுறதா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனாலும் சாயப்பாவுடைய குழந்தைங்க திருமணத்தை பற்றி கேட்குற எத்தனை குழந்தைங்கள் கேட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறது வந்து உபயோகமாக இருக்குன்னு சொல்லி சாயப்பா என்கிட்ட சொல்லி அந்த வீடியோவை போட சொல்கிறாரு. அந்த வீடியோ நான் போடுறேன். அவ்வளோ பேருக்கு சாயிராம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பர்சன்ட்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டாங்க. சாயமாக நான் சாயப்பாட்ட இது தான் கேட்டேன், எனக்கு உங்கள் வீடியோ எனக்கு ஆன்சராக வந்துருச்சு, சாயப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு. இதை பற்றி தான் சாயமாக நான் அப்பாட்ட கேட்டேன், உங்கள்கிட்டையும் கேட்கலான்னு இருந்தேன், நீங்கள் வீடியோவிலே சொல்லி எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் சாய்ராம், என்னென்னா நம்ம சாயப்பாவை மனசார நேசித்து நம்ம அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்குமே போய் சேருது. இது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சாய்ராம். இது ஒரே ஒரு ரெக்கார்டு தான் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். இதுவும் அப்பாவுடைய உத்தரவு தான். ஆனால் இது போல் எனக்கு பல ரெக்கார்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பேசி அனுப்பிச்சிருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தென் எனக்கு கால் கூட பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். நீங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்களுக்கான விடையும் உங்களுக்கான தேவையும் சாயப்பா யார் மூலியமாவது கொண்டு போய் சேர்ப்பாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.